மக்கள் கருப்பு கவுனியை விதையுங்கோ, ஆரோக்கியமா இருங்கோ. இந்த மானுக்கு வந்தது கேன்சர் தானே. அப்போ ஏன் இந்த கேன்சர் வந்ததுன்னு தேடல் வந்தது. அப்போ கேன்சர் வராமல் இருக்கணும்னா என்ன சாதாரணமாக வந்து வெளிநாட்டுக்காரரை யாழ்ப்பாணத்தில் வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நகரத்தில் இருக்கிற பெரிய சாப்பாடு கடைகளுக்கு பார்க்கலாம். இங்கே இந்த அக்கா கனடா இருங்கோ கழுத்து மட்டும் நீங்கள் தான் கழுத்துக்கு எங்கே எப்படி நின்றா இங்கே நிற்கும். நாங்கள் ஆரம்ப காலத்தில் சாப்பிட்ட அரிசிகள்லாம் எங்களுக்கு மறந்து போச்சு. சிம்பிளாக சொன்னால் 10 வருஷத்துக்கு முன்னம் சாப்பிட்ட மொட்டை கருப்பனி இப்போ எத்தனை பேர் விதைக்கிறேன்டா. நீண்ட நாளைக்கு பிறகு வயல் சார்ந்த காணொலியை பதிவு செய்கிறதுக்காக வந்ததால் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எப்படி டோட்டலாக தோட்டத்துக்கு இறங்கிட்டீங்க? இல்லை, அது எங்கள் பரம்பரையே இயற்கை. இதில் உண்மையாக சொல்லணும், நாட்டு நடுக்கு எவ்வளவு சிறப்பானதுன்றது ரஜிதன் அண்ணா சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது. குழந்தை வந்து எந்த வயிற்றுக்கிளையிலேருந்து பிறகுறான். பிறந்த போது எந்த உணவு எந்த சாப்பாடு என்னட்டு இருந்தால் முழுக்கணும். சுவாச காட்டிலேருந்து இந்த நெல்லையை விதைக்கணும். நாங்கள் ஹெல்த்தியா இருக்கணும், நாங்க ஆரோக்கியமா இருக்கணும். எல்லா நேரமும் எல்லா பழமும் கிடைக்கிற மாதிரியான மரங்களை உற்பத்தி செய்து அந்த பழங்களை சாப்பிட்றது அன்ஹெல்த்தியை தான் தரும். அன்ஹெல்த்தி இது ஒரு பெரிய பிஸ்னஸ். அதை விட ஜிங்க் இருக்குது, நாகம் இருக்குது. நாகம் வந்து உள்ள சாப்பாடுகள் நாங்கள் சாப்பிட்றது குறைவு. இந்த கவனி சமைக்க போறோம்னா இரவு நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ண அது கொஞ்சம் வைரமாம், அது கொஞ்சம் வைரம். ஏன்னா அதுல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் காரணமாக நார்பொருள் வளர்த்தியே பாருங்க. கிட்டத்தட்ட இது 6 அடி வளருமெண்டா அது 5 அடி வளரும். இப்போ இது வந்து எங்கட நெல் மாதிரி நிறைய நெல் போட தேவையில்லை. ஏக்கருக்கு அவங்க நான் நினைக்கிறேன் இயற்கையோட பழகணும்ன்றது அவன் முழு எண்ணம். இந்த பூமிக்கு வந்து நல்லது செய்யணும். வெரி குட். உங்களோட பேர்? என் பேர் அரசர் மட்டும்தான் சாப்பிட்டது. இங்க அங்கட மக்களுக்கு கொடுக்கல. அப்ப அம்மா அங்கட அம்மா பொதுவாக வந்து வயலுக்கு நடுவில் ஒரு தட்டு வந்து இப்படி ஒரு சின்ன குளம் மாதிரி முந்தியாதான். வணக்கம் மக்களே, நான் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியை பதிவு செய்கிறதுக்காக யாழ்ப்பாணத்தின் அராலி பிரதேசத்தில் நிற்கிறேன். என்ன காணொலி என்று சொன்னால், நாங்கள் இப்போ சாப்பிட்ற சாப்பாடுகள் வந்து ஒரு வித்தியாசமான சாப்பாடு, எங்களுக்கு நோய்களை வர வைக்கக்கூடிய ஒரு சாப்பாடு. அதிலே முக்கியமாக இப்போ எல்லா வீட்டிலையும் வந்து உடனே கிடைக்கக்கூடிய மாதிரியான வாழ்க்கை முறைக்கு நாங்கள் மாறிட்டோம். நாங்கள் ஆரம்ப காலத்தில் சாப்பிட்ட அரிசிகள்லாம் எங்களுக்கு மறந்து போச்சு. சிம்பிளாக சொன்னால் 10 வருஷத்துக்கு முன்னம் சாப்பிட்ட மொட்டை கருப்பனி இப்போ எத்தனை பேர் விதைக்கிறேன்டா ஞாபகம் இல்லை. அந்த காலத்தில் மன்னர்கள் சாப்பிட்டன்னு சொல்லக்கூடிய கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா என்ற இந்த அரிசி இனங்கள் சில நீங்கள் நினைக்கக்கூடும், என்ன பேர் நிறுவனம் நீங்கள் சொல்லுறீங்களன்னு சொல்லி. அப்படியான அரிசி இனங்களை இங்கே விதைக்கினமான்னு சொன்னால் ஒருத்தருமே அந்த பேரே தெரியாது நிறைய பேருக்கு. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் படிச்சுட்டு அவங்கள ஒரு விவசாய போதனாசிரியராக இருந்துட்டு கனடாவுக்கு சென்ற ஒரு பெண் தர்ஷினி ஐங்கரன் சொல்கிற ஒரு அக்கா கனடாவில் இருந்து வந்து இங்கே விவசாயம் செய்கிறா. அவள் செய்த மாப்பிள்ளை சம்பா என்ற அந்த நெல்லிൻ്റെ அறுவடை காட்சியையும் கருப்பு கவுனி அரிசியை ஏற்கனவே அறுவடை செய்துட்டா. இந்த விஷயங்களை அவள் என்னட்ட கேட்டுக்கொண்டா. இந்த பிரபஞ்ச பேராற்றல்ன்ற என்னென்னு சொல்கிறது உதவியோட இதை எங்களுடைய யாழ்ப்பாண மக்களுக்கு இந்த விஷயத்தை பரப்பி விடுங்க நிறுவன். நீங்கள் அந்த வேலை ரீதியாகவும் இருக்கிறதால மற்றவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, கிளைசேமிக் இண்டெக்ஸ். கிளைசேமிக் இண்டெக்ஸ் என்னென்னா, இப்போ நான் கிழங்கை சாப்பிடுவேன், அரிசியை சாப்பிடுவேன், என்ன மாற்றத்தை சாப்பிட்டாலும் அது சீனியாக மாறுற வீதம் என்று சொல்கிறது. உதாரணமாக நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த கீரி சம்பா, பொன்னி, பாசுமதி இப்படியான அரிசிகள் வந்து டயபெட்டிக்கை தோற்றுவிக்கிறது. அதாவது அந்த ரிஸ்க் வந்து கூட. ஏனென்று சொன்னால் அந்த கிளைசேமிக் இண்டெக்ஸ் வந்து அவைக்கு அதிகம். அதால் நாங்கள் அதை போட்டு கட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நோய்கள் வரும். அது மட்டும் இல்லை, இப்படியான மொட்டை கருப்பன் இப்படியான பாரம்பரிய எங்கட இனம் கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா கூட அளவாக ஒரு போஷனாக சாப்பிடணும். அதுக்காண்டி அதையும் கணக்க சாப்பிட்றதுண்டு இல்லை. இந்த விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தி எங்களோட பயிரிடல் முறையிலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்றதுக்காக இந்த விடயங்களை நான் கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்காக நிற்கிறேன். அராலி மண்ணில் நிற்கிறேன். மிக முக்கியமானதொரு காணொளி. விவசாயத்தை நேசிக்கிறவர்களும் இந்த இயற்கையை நேசிக்கிற பிரபஞ்ச பேராற்றல் இந்த உதவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவரும் இந்த காணொலியை இறுதி மட்டும் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் அவை சொல்கிற விஷயத்தை உங்களோட வாழ்க்கையிலையும் கடைப்பிடிங்கோ. நீங்கள் எதிர்பாராத பல அதிர்ச்சியான திடுக்கிற தகவல்களை இந்த காணொலியில் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம். முக்கியமாக இந்த அரிசி வந்து அந்த காலத்தில் ஏன் மன்னர் மேற் பாவிச்சவை, சாதாரண மக்களுக்கு ஏன் விடையில, இப்போ இந்த அரிசியை பற்றி காய்ச்சா எங்களை எல்லாம் இப்போ ஏன் விசாரணை கதைக்க போகிறாங்க. எல்லா சவால்களையும் தயாராக தான் இந்த காணொலி எடுக்க வந்திருக்கிறோம். மறக்காமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். ஒரு அற்புதமான காணொலிக்குள்ளே போவோம். இப்போ நான் அராலி மண்ணில் அவரோட தோட்டம் வந்து அங்கே பின்னால் இருக்குது வயல். அங்கே போய் அங்கே இருக்கிற அந்த மாப்பிள்ளை சம்பான்ற அந்த நெல்லினத்தையும் அவள் இதை பயிரிடைக்க கையாண்ட நடவடிக்கைகள், முக்கியமாக இதில் உள்ள மருத்துவ குணங்கள் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம்.
நீண்ட நாளைக்கு பிறகு வயல் சார்ந்த காணொளியை பதிவு செய்கிறதுக்காக வந்ததால் எனக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த லொக்கேஷனை பார்க்க. பாருங்கள் எப்படி அழகாக இருக்குண்டு, மாடுகள் ஆடுகள் வயல்வெளி, அதே மாதிரி அங்கே ஒரு குளமும் இருக்குது, ஒரு சின்ன குளமும் ஒன்று இருக்குது. அதில் சாதாரணமாக வந்து வெளிநாட்டுக்காரரை யாழ்ப்பாணத்தில் வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நகரத்தில் இருக்கிற பெரிய சாப்பாடு கடைகளுக்கு பார்க்கலாம். இங்கே இந்த அக்கா கனடாவில் இருந்து வந்துட்டு டோட்டலாக வித்தியாசமாக எங்களோட மக்களுக்கு உணவு பெற்றனில் இருக்கிற கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா இப்படியான அரிசி இனங்களை மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டணும்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக நினைக்கிறார். அதாவது ஆரோக்கியமான உணவு பழக்கத்துக்கு எங்களோட மக்களை கொண்டு வரணும்னு சொல்லி அவட கதையும் கேட்டு அவள் சொல்கிற விடயங்களை வந்து மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு இந்த இடத்த பாருங்கள் அப்படி அழகாக இருக்குது. பொதுவாக வந்து வயலுக்கு நடுவில் ஒரு தட்டு வந்து இப்படி ஒரு சின்ன குளம் மாதிரி முந்தைய நாட்கள் அமைச்சிருப்பினோம் எங்களோட நீர் முகாமைத்துவத்துக்காக. அதுதான் இதுவும் அரையாளியில் ஒரு வயலுக்கு அப்படி இருக்குது. அநேகமான வயல்கள் வெட்டு போங்கள் முடிஞ்சுது, கால்நடைகள் நிற்கிது பாருங்கோ. இலங்கையில் விவசாயத்தில் ஆரம்பத்தில் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிறபடியில் எவ்வளோ பேர் விவசாயம் செய்யணுமெண்டா ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆக்கள். அதுலேயும் வந்து எங்களுக்கு இப்போ எல்லாமே வந்து உடனே நடக்கணும், உடனே எங்களுக்கு எல்லாமே நடக்கணும், வேகமாக வாழ்க்கை இருக்கணும்னு யோசித்து கொண்டு நாங்கள் நஞ்சான உணவுகளை உட்கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக இந்த இப்போ இருக்கிற ஆக்கள் அதிகமாக சாப்பிட்ற அரிசி எதுன்னு கேட்டிங்களா எல்லாரும் சொல்லுவீங்க வீட்டை சோறு சாப்பிட்றாங்க, இல்லை நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம், நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம். அதுக்கு பாவிக்கிற அரிசி என்னென்னு கேட்டால் எல்லாமே வந்து இந்த கீரி சம்பா, அதே மாதிரி பாசுமதி, பொன்னி இப்படியான அரிசிகள். எங்களோட பழைய இனங்களை வந்து பார்த்தா கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, மொட்டை கருப்பன் இப்படி எல்லாம் இருந்தது. அதில் இப்போ மொட்டை கருப்பன் ஒரு கொஞ்சம் இடத்துல, இப்போ யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு கொஞ்சம் இடத்துலையும் பூனேரியில் ஒரு கொஞ்சம் இடத்தையும் விதைக்கிறேன்னு சொல்லினோம். இந்த அக்கா கனடாவில் இருந்து வந்து இங்கே வயல் நிலத்தை எடுத்து நெல்லை விதைச்சிருக்காங்க. அதுவும் விதைச்ச இனம் என்னென்னு பார்த்தா இப்படி எங்களுக்கு உடனே எல்லாம் அலுவல் நடக்கணுமெண்ட் அந்த இனம் இல்லை, கருப்பு கவுனி, அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா. இதை எப்படி செய்ய தூண்டினது, இது எவ்வளவு சுகாதார ரீதியான நன்மைகள் இருக்குது இந்த விஷயங்களை என்று கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன். முக்கியமாக அவர் அறிமுகம் ஒன்று கொடுத்துட்டு காணொலி ஆரம்பிப்போம். தர்ஷினி அக்கா கனடாவில் இருந்து வந்து இப்போ இங்கே அராலியில் இந்த வயலை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை ஒரு சின்ன அறிமுகம் ஒன்று சொல்லிட்டு பார்வையாளர்களுக்கு. வணக்கம், வாழ்க வளமுடன் எல்லாருக்கும். நான் இந்த விவசாயம் செய்கிறதுக்கு எனக்கு இப்போ என்னுடைய அது ஃபேஷன், அதிலும் இது ஆரோக்கியமான மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இதை இறங்கினேன். நான் அதுக்கு முதலாக கடவுளுக்கு மேலால் என் ஹஸ்பண்டுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னவனுக்கு இப்படி எருமை விட மாட்டினா அந்த என் ஆசையை, என் நல்ல எண்ணத்தை நிறைவேற்றத்துக்கு என்னை விட்ட என்னவனுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும். ஏன்னா இது இப்படி செய்தாலும் எங்களுக்கு இயற்கை வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கலைன்னா நாங்கள் இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிருப்போம். ஸோ அந்த இயற்கைக்கும் கோடான கோடி நன்றிகள். சரி, இப்போ கனடாவில் இருந்து வந்தால் அநேகமான ஆக்களை பார்த்தா கோயிலடியில் மேய்க்கி கொண்டு நிற்பினோம். நல்ல வடிவா எல்லாரையும் சொல்லல, குறைய அணைக்க வேண்டாம், பொதுவாக அப்படித்தானே. அல்லது நல்ல சாப்பாடு கடைக்கு நிற்பினோம், அல்லது நல்ல ஐஸ்கிரீம் கடைக்கு நிற்பினோம். நீங்கள் எப்படி டோட்டலாக தோட்டத்துக்கு இறங்கிட்டீங்க? இல்லை, அது எங்கள் பரம்பரையே இயற்கை விவசாயம். அதை விட நான் சொன்ன மாதிரி இப்போ இதுக்கெல்லாம் இறங்கினதுக்கு முதல் காரணம் நாங்கள் வந்து ஆரோக்கிய சிக்கல்களில் போட்டோம். அப்போ ஆரோக்கியம் தான் நீங்கள் முதல் வந்து நான் இந்த ஃபாஸ்ட் ரைட்டில் தான் போய் கொண்டு இருந்தேன். நாங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை நீங்கள் சொன்ன உடனடி பீஸா பேகர் வந்து நாங்கள் ஓகே. ஸோ அப்போ அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுகளுக்கு தான் போனாங்க. அதுக்காக நான் மோஸ்ட்லி அதை விரும்பி சாப்பிட்டது இல்லை. நான் ஃபுல் வெஜிடேரியன். ஸோ எந்த பிள்ளைகள் கேட்குற போது கிழமையில ஒரு நாள் வந்து வாங்கி கொடுக்குறது பீஸா. அதுக்கு நாங்கள் கூடுதலாக அவைக்கு எங்களோட உள்ளூர் உணவும் அதே ஈக்குவலாக அவைக்கு அங்கத்த உணவும் பிடிக்கும். அதனால தான் நான் இங்கே வந்து இவ்வளவு டொலரேட் பண்ணுறது எனக்கு பெரிய டொலரேட் எல்லாரும் சொல்லினேன். எனக்கு அது டொலரேட்டாக இருக்கல. காரணம் இந்த பிள்ளைகள் எல்லாத்துக்குமே பழகினபடியாக எனக்கு அது பெரிய விஷயமா இருக்குல்ல. அப்போ ஏன் இப்படி வருத்தம் வருது எல்லாருக்கும் தேடின போது தான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுகளும் மரபரம் மாட்டப்பட்ட உணவுகளையும் நாங்கள் சாப்பிட எங்களுக்கு அன்ஹெல்த்தியாக நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். ஆரோக்கிய சிக்கல்னு சொன்னீங்க, அது இப்போ சொல்லலாம்னா ஒரு பட்டமடாமல் சொல்லலாம். என்ன சிக்கல்னு சொல்லலாம், யாருக்கு வந்தது அப்படின்னு சொல்லல, என்ன சிக்கல் வந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் மேலும் முறவர்களுக்கும் ஒரு குழந்தை வந்து என் வயிற்றுக்கிளையிலேருந்து பிறகுறான்.
பிறந்த போது எந்த உணவு எந்த சாப்பாடு என்னட்டு இருந்தால் முழுக்களும் சுவாச காட்டிலேருந்து என்னட்டு இருந்தால் பெற்ற பிள்ளை. பிறந்த அடுத்த நாள் சொல்லினா கேன்சர் உண்டு. அதனால தாங்குற சக்தி எனக்கு இருக்கல. ஏன் அது வந்ததுன்னு தேடினா அதுக்கு விட அவையிலிட்ட இருக்கல. இதுதான் வாழ்க்கை இதான்னு சொல்லி அவைய சமாளிக்கணுமே ஒழிய இங்கே யாருட்டும் அதுக்கு விட இருக்கல. ஸோ இப்போ நான் அதுக்கு பிறகுதான் இந்த தேடல்கள் நிறைய எனக்கு கிடைச்சது. எனக்கு என் மகன் கிடைச்சது ஒரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் அவன் வந்ததால தான் எனக்கு இந்த விழிப்புணர்வு வந்து. இல்லைன்னா நான் இன்றைக்கு நானும் மெட்டாக்கள் மாதிரி தான் இருந்திருப்பேன். என்னத்தை சாப்பிட்றோம்னு தெரியாம, என்னத்துக்கு சாப்பிட்றோம்னு தெரியாம, இப்படி ஏன் வாழ்றோம்ன்றே தெரியாம இந்த ஃபாஸ்ட் ட்ரக்குல போய் எல்லாருமே குடும்பமே அதுக்கு நாங்கள் அழிஞ்சிருப்போம். அப்படி ஒரு எத்தனை வயசுல மகன் இல்லைன்னு சொன்னீங்க? அவர் பிறந்து 3 வயசு. 3 வயது மட்டும் சரியா கஷ்டப்பட்டுருப்பீங்க. கிட்டத்தட்ட டோட்டலாக உங்களோட வாழ்க்கை முறையே மாற்றிட்டீங்க. நீங்கள் அங்கே இருக்கிற தெருக்கள் வேறு, அங்கே பழகிற மனிதர்கள் வேறு, அங்கே கிளைமேட் வேறு. இங்கே வந்து 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து இங்கே பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவையே படிப்பிச்சு கொண்டு இந்த விவசாயத்துக்கு இறங்கிட்டீங்க. இந்த ஆரம்பத்திலேயே கேட்குறேன், இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு என்ன ஒரு மோட்டிவேஷன் வருது? இதால் என்ன வழியில் ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லி அப்போ பார்க்குறாங்களுக்கு அந்த சிந்தனை வரும். ஏனெண்டா வெளிநாட்டிலிருந்து வந்தாக்கள் காணி வேண்டி மாடி வீடு கட்டி எங்களை மாதிரி யூடியூபரை பிடிச்சி அல்லது ஒரு சங்கிலிவியை போட்டு வீடியோ எடுக்கிற வரலாறு இருக்குது. இது ஒரு மனுஷன் வந்து தோட்டத்துக்குள்ள ஏதோ சாதிக்க விரும்புதுன்னா என்னத்தை நீங்கள் சாதிக்க விரும்புறீங்க? அப்போ நான் எந்த மகனுக்கு வந்தது கேன்சர் தானே. அப்போ ஏன் இந்த கேன்சர் வந்ததுன்னு தேடல் வந்தது. அப்போ கேன்சர் வராமல் இருக்கணும்னா என்ன சாப்பிடணும் ரெண்டு தேடணும். அப்போ முதலாவது இயற்கையாக விளைகிற உணவுகள் சாப்பிடணும். அடுத்தது கேன்சரை அழிக்கிற உணவு எது என்று தேடினேன். அதுல வந்து இந்த முக்கியமா சொல்றோம்னா அந்தோசைனின் என்று சொல்லப்படுற அந்த நிறமுள்ள உணவுகளை நாங்க சாப்பிடணும். அது எங்க இருக்குன்னு தேடினேன். அது முக்கியமா சிவப்பு கலரான உள்ள உணவுகள்ல இல்ல பேப்பு கலரான உணவுகள்ல எல்லாத்துலயும் இருக்கு. சரி, அதை சாப்பிட்டா நான் ஹெல்த்தியாகுமாண்டா கொஸ்டின். அது இயற்கையா விளைஞ்சா மட்டும்தான் அது நாங்க ஹெல்த்தியா இருக்கும். உரத்தை போட்டா வேலை உரம் பண்ணிட்டேன்னா கலைநாசினி அடிச்சேன், இது போட்டும் வேலை இல்லை. ஸோ அப்போ நான் அந்த தேடல்களில் போன போது தான் கண்டுபிடிச்ச உணவுகளில் அப்போ எங்களுக்கு பழமையாக தெரியும். உங்களுக்கு கிரேப்ஸ் தெரியும், பீட்ரூட் தெரியும், அந்த வத்தாளக்கிழங்கு இருக்குல்ல, அது இங்கேத்த உணவை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வத்தாளக்கிழங்குல அந்த சிவப்பு கலரில் இருக்குது, பர்பிள் கலரில் இருக்குது வத்தாளக்கிழங்கு. அடுத்தது எங்கள் ராசவள்ளி கிழங்கு. இதுகள் நாங்கள் இங்கே சாப்பிட்டோம்னாலே யாருக்கும் இங்கே ஹெல்த்தி, எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்குல்ல. அது ஒரு விஷயம். மற்றது மாதிரி பழங்கள்னு சொன்னால் அங்கத்த பழம்னா ப்ளூபெர்ரி, ரெட்பெர்ரி, அந்த வகையான எல்லா பிளாக்பெரியான வகையான பழங்கள் எல்லாம் நாங்கள் அதுக்கு பிறகு தேடி தேடி சாப்பிட தொடங்கினோம். முக்கியமாக இன்னொன்று இங்கே இருக்குது எங்களோட நாவல் பழம். அதையும் சொல்லுவோம் சீசனல் ஃபுட். அதுவும் நல்ல இது நாவல் பழம். இப்போ அந்த சீசனல் ஃபுட்லும் வேறு சீசனல்னு சொன்னபடியாக சொல்கிறேன். நாங்கள் வந்து இப்போ எல்லா நேரமும் எல்லா பழமும் கிடைக்கிற மாதிரியான மரங்களை உற்பத்தி செய்து அந்த பழங்களை சாப்பிட்றது அன்ஹெல்த்தியை தான் தரும். அன்ஹெல்த்தி இது ஒரு பெரிய பிஸ்னஸ் அக்கா எனக்கு தெரிஞ்சு. ஏனெண்டா 2 பேருமே வந்து பாதிக்கப்பட்டு நாங்கள், எனக்கு அம்மா அவருக்கு பிள்ளை. ஸோ இந்த பிரபஞ்சம் 2 பேரையும் கனெக்ட் பண்ணியிருக்கு. அவ்வளோதான் விஷயம். இது வீடியோக்காக செய்யப்படுற விஷயமே இல்லை. அந்த நாவல் பழம் அது வந்து சரஸ்வதி பூசை சீசனுக்கு தான் எனக்கு இதான்றது. அதில் வந்து இந்த டயபெட்டிக்கை கூட குறைக்கிற இயல்பு அது இந்த வித்தில் இருக்கா, அது இந்த விதையில வந்து இருக்கா. இது பயன்படுத்தப்படுது. கோப்பிக்கொட்டைக்கு பதிலாக நாவல் கொட்டை பயன்படுத்த. என்ன சொல்ல வந்தனாலண்டா அது மறந்துடுதுட்டாக்கன்னு இப்போ ஞாபகம் வந்துடுது. இந்த மரநடுக இயக்கம் என்று தொடங்கி அது ஒரு பெரிய மாஃபியா. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எங்கள்கிட்ட இருக்கிற சீசனல் ஃபுட் மரம் எல்லாத்தையும் தூக்கியாச்சு. ரோட்டில் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மழை பனி வெயில் காற்றுக்கும் அசையாமல் நிற்கிற பல மரங்கள் நின்றது. எங்களுடைய இலைப்பாரிட்டு ஒரு பழத்தை முடுங்கி சாப்பிடுவீங்கன்னா குருவியல் அணில்கள் எல்லாம் வந்து நிற்கும். இப்போ ஹைபிரிட்டுகளை கொண்டு வந்து வச்சு 2 தரம் ஒருக்கா சூறாவளி அடிச்சுட்டு இருந்தால் தலைகளாக கிடக்கும். நிறைய மாற்றங்கள். சரி, நீங்கள் உங்களோட பூட்டுக்குள்ளே வந்து கருப்பு கவுனியை கொண்டு வாரீங்க. கருப்பு கவுனி எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு சனத்துக்கு என்ன பேர்? இது கருப்பு கவுனி கவுனண்டா தெரியும். எங்கள் உடுப்பு கடைகள் கவுனின்றுங்க. கருப்பு கவுனி அது என்னது? மாப்பிள்ளை சம்பா. இந்த பின்னுக்கு நிற்கிற இனம் வந்து மாப்பிள்ளை சம்பா. இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு, ஒரு விஷயம் சொல்லுங்க. நானும் சொல்றேன், நீங்க. கருப்பு கவனி வந்து அப்ப அந்த ஒரு நெல்லினம். அப்ப அது வந்து சாதாரண மக்களும் சாமானிய மக்களும் பயன்படுத்துற மாதிரி அந்த காலத்திலேயே தடை செய்துட்டாங்க. இப்பவும் அப்படி நிறைய விளையாட்டுகள் இருந்திருக்கு. அப்ப அரசர்களும் பிரபுகளும் மட்டும்தான் பயன்படுத்தினது. மற்றாக்கள் பயன்படுத்தினா அது குற்றமாக கொல்லப்பட்டது. அப்ப அப்படி இருக்கு. அதாவது அந்த காலத்திலேயே அது ஒரு குறிப்பிட்ட அளவுலாம் பயிரிடப்பட்டது. அதாவது பெரிய பெரிய ராஜாக்கள் பிரபுக்கள்லாம் சாப்பிடணும். உங்களுக்கு தெரியும், எப்பவும் வந்து ஒரு பெரிய பெரிய ஆட்கள் தங்களுக்கு நல்ல ஃபுட் கிடைக்கணும் என்று விரும்புவினோம். ஸோ சாதாரண மக்களுக்கு கிடைச்சா அவங்க எல்லாம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு இருந்தால் நான் வந்து டொமினண்டாக இருக்கல. ஸோ அந்த நேரமே ராஜ பரம்பரை தான் இது சாப்பிட்டது.
இதை பற்றி நான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கட்டாயம் சொல்ல வேணும். இந்த கருப்பு கவுனியில் வந்து நல்ல இரும்பு சத்து இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு அல்லது ப்ரௌன் அடிக்கிறதுல வந்து இரும்பு சத்து இருக்குது. ஒரு அரிசியில் இரும்பு சத்து இருக்குன்னா நிறைய பேர் வந்து இப்போ சண்டைக்கு வருவாங்களே, இங்கே கூட கார்போஹைட்ரேட் தானே இருக்குது குறைவு. அதாவது ஒப்பிட்ட அளவில் எந்த ரைஸ்லேயும் கார்போஹைட்ரேட் தான் கூட. அதில் வந்து இப்படியான நுண் தாதுக்கள் வந்து இருக்குது. அதை விட ஜிங்க் இருக்குது, நாகம் இருக்குது. நாகம் வந்து உள்ள சாப்பாடுகள் நாங்கள் சாப்பிட்றது குறைவு. இந்த செத்தல் மலை அதுகளுக்கெல்லாம் எங்களுக்கு நாகம் என்ற அந்த மைக்ரோ நியூட்ரியன் போகுது. நாகம் என்னத்துக்கு அவசியம்னா உங்களுக்கு தெரியும், குடலுக்குள்ள சடமுலையல் என்று வளர்றது அதுகள தோட்டத்துக்கெல்லாம் நாகம் அவசியம். அது இந்த இப்போ உதாரணமாக சிங்கோ வீட்டுன்ற ஒரு சிறப்பு கொடுக்குறவே தானே பிள்ளைகளுக்கு வயிற்றோட்டம் வந்து அந்த உள்ளுக்கு வந்து லேயர் எடுபட்டுடும். அப்போ அந்த இது ஃபோம் பண்ணுறதுக்கு சிங் வேணும். அதுக்கு தான் சிங்கோ வீட்டுன்ற சிறப்பு வந்து கொடுக்குறது. அதே மாதிரி இந்த மாப்பிள்ளை சம்பாளையம் வந்து நான் சொன்ன இந்த 2 விஷயம் இருக்குது. ஃபைபர் இருக்குது, நிறைய நார்ச்சத்து இருக்குது. நார்ச்சத்து பழங்களில் சாதாரணமாக இருக்குது, சில மரக்கறிகளில் இருக்குது, இவர்லேயும் இருக்குது. அதை விட முக்கியமாக டயபெட்டிக்கை தூண்டாத சாமான்கள்லாம் இதில் இருக்குது. அதாவது டயபெட்டிக்கை வர விடாது. இந்த அரிசியை நீங்கள் சாப்பிட்டீங்களா இது இப்போ இந்தெல்லாம் திருப்பவும் சொல்கிறேன். இந்த அக்கா வந்து ஏதோ பெரிய ஏக்கர் கணக்கில் செய்து மூட முடிய அரிசி அடுக்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு மார்க்கெட்டிங்குக்கு நாங்கள் வரையில அக்காவும் ஒரு சின்ன இடத்தான் செய்தவ. உங்களுக்கு தரப்போகிறது இல்லை, நீங்கள் செய்யுங்கோ என்ற அந்த விழிப்புணர்வை கொண்டாடுறதுக்கு தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ நான் 2023 இங்கே வந்தபோது எனக்கு இந்த விழிப்புணர்வு இருந்ததாலும் இதை நெல் எடுத்து சில பேருக்கு கொடுத்தேன்னா அவர்கள் அதை சரியாக செய்யல. அந்த நேரம் அவைக்கு இயற்கை ஒத்துழைக்கவில்லையா அல்லது அவையில் அதில் அக்கறை அவர் செலுத்தவில்லையான்னு எனக்கு தெரியாது. அதோட எனக்கு கவலையா போச்சு. நம்ம இதையும் வந்து சும்மா தான் கொடுத்தேன், காசு கொடுக்கல. எவ்வளோ கிலோ ஒன்று இருக்கு அதையும் சொல்லி ஒரு 1/2 கிலோ 3 கிலோ படி கொடுத்தேன். 1 கிலோ எவ்வளோ விற்கிது சந்தையில்? 3500 ரூபாய்க்கு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அரிசி எவ்வளோ? இப்போ பொன்னி எல்லாம் அந்த மாதிரி அரிசி சம்பா அரிசின்னா ஒரு 350 400 சரி பண்ணலாம். மேக்ஸிமம் பாஸ்மதி 700 800 1200 இருக்குது. இது அந்த எல்லாத்தையும் விட விலை கூடின அரிசி. ஏன்னா அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. திருப்பவும் சொல்கிறேன், இரும்பு சத்து இருக்குது, டயபெட்டிக்கை குறைக்கிற ஆற்றல் இருக்குது, நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அப்போ எங்கடைய ஆக்களுக்கு நல்லதொன்றும் பயிரிடலாது. எங்கடைய ஆக்களுக்கு போட்டோன்னே அரிசி வடிக்கணும், 15 நிமிஷத்தில் அரிசி அவிஞ்சு சாப்பிடணும். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டாகவும் இருக்கணும், எங்கடைக்கு வேக்கிதமாக இருக்கணும். அதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லிவிடுங்க. இதை எப்படி சமைக்கிறோம்? உணவுன்றது நாங்கள் சமைக்கிறதெல்லாம் இருக்கு. கூடுதலாக எல்லாரும் சொல்லினா கருப்பு கவனி சரி மாப்பிள்ளை சம்பாவும் சமைச்சா சமைக்காதுண்டு. அதை சமைக்கிற முறையில் சமைச்சா அது சமைக்கும். அப்போ அது என்ன முறையில் சமைக்கலாம்னு இப்போ தான் நீங்கள் எல்லாருமே தேடி யூடியூப்ல பார்த்துக்கொள்ளலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கருப்பு கவனியும் சரி மாப்பிள்ளை சம்பாவும் சரி நீங்கள் முதல் நாள் அடுத்த நாள் நீங்கள் திட்டமிட்டு தான் சமைக்கணும். இன்றைக்கு பசிக்குதுன்றோடு போய் நீங்கள் ஈட்டு சம்பாவோ அல்லது பொன்னியோ போட்டுட்டு சமைக்க முடியாது. நாளைக்கு நாங்கள் கருப்பு கவனி சமைக்க போகிறோம்னா இரவு நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ண அது கொஞ்சம் வைரம். அது கொஞ்சம் வைரம். ஏன்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் காரணமாக நார்பொருள் வைரம் தானே. என்ன இதெல்லாம் கூடுதலாக தவிடு இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இங்கே தீட்டக்கூடாது. நான் ஒரு அப்போ சொன்ன வேலையே இல்லை. அதில் ஒரு பாக்கெட் சொல்லணும். அப்போ நான் நெல் எடுத்து கொடுத்தேன். மிச்ச நெல் இருந்தது எனக்கு விதைக்கிறதுக்கு வயல் இருக்கு. எல்லாம் நம்ம எடுத்த டைம் கொஞ்சம் மட்டு எனக்கு குத்தையை கிடைக்கக்கூடிய வசதி கிடைக்கல. ஸோ அப்போ மிச்ச நெல்லை நான் மில்கார ஆக்கள்கிட்ட கொடுத்துருக்க தீட்டித்தாங்க குத்தித்தாங்கன்னு. அவர் குத்த கருப்பா வர அவர் தீட்டு அவர் என்ன நினைச்சிருப்பாரு தெரியுமா? இங்கே மில்காரர் இந்த வெள்ளத்துக்கு ஊறின நெல் நினைச்சு போடும். அப்பெல்லாம் தீட்டி இதை நெறிஞ்ச மாதிரி இருக்குன்னு அவர் தீட்டி அதான் நார்மல் கலர் மக்களே. அந்த தூளாகினதால எனக்கு ஒரு பெனிஃபிட். அதில் சத்து கொஞ்சம் போனாலும் சிம்பிளாக அவிய தொடங்கிட்டு கஞ்சி காய்ச்சி கொடுத்தது. அப்போ இந்த மகளுக்கு கஞ்சி இருந்தாலும் பிடிக்காது. அந்த கஞ்சிக்கு பிறகு தான் நல்லாவே கஞ்சியை பிடிக்கும். சரி, இப்போ இவோட பிள்ளைகளும் நிற்கணும். கனடாவிலேருந்து வந்த இப்போ சில பேர் யோசிப்பினும் அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் என்னது எங்களோட ஊர் பாசியில் வந்து அந்த அவிச்சரால் மாரி அந்த அங்கதே வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் பழக்கி வச்சிருக்கிறேன். அவையிட்டையும் நான் கமெண்ட்ஸ் கேட்பேன், நீங்கள் அதையும் பார்க்கலாம். இந்த கருப்பு கவுனி வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரணமாக அதை ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது கரைச்சல் என்ற ஒரு வாதம் இருக்குது. அது சில பேருக்கு ஜீரணமாகாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் பார்க்குற படித்தவர்களும் சொல்லிக்கணும், பேக்கதை பறகிறான் வந்து செமிக்காதது இங்கே. அதுக்குரிய ரீசன் என்னண்டா நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றேன். அதுதான் ரீசன் வந்து உடனே சமைச்சிங்க. அப்போ நீங்கள் விடிய நல்லா காலமாக சமைச்சிங்கன்னா 3 மணி நேரம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் கனடாவில் ஜூஸ் பண்ணினேன்னா சமைக்கிறேன் என்னடா பாவி இதே தண்ணி விட்டு கொண்டே இருக்கிறேன். ஒரு அதுவும் கனடாவில் இங்கே நீங்கள் சோறு சமைக்கிறேன்னா அங்கே எங்கள்கிட்ட அடுப்பில் சமைச்சா இங்கே 1 மணி நேரத்தில் சமைக்கிறது அங்கே 20 நிமிஷத்தில் சமைச்சிடும். 20 நிமிஷத்தில் இங்கே 1 hour சமைக்கிறது 20 நிமிஷத்தில் சமைக்கலாமேண்டா. கருப்பு கவனி கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக போயும் எனக்கு அவியலை. அப்படியே என்னடாப்பா என்று ஜோதிச்சுட்டு பேருந்து படம் வந்து யூடியூப்பை தட்டினேன்
தினத்தை தான் பார்த்தா முதல் நாள் கழுவி போட்டு ஊற வைக்க வேணும். ஊற வச்சுன்னா விடிய நீங்க எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து பர்பிள் கலரா தான் இருக்கும். அந்த தண்ணியை ஊற்றக்கூடாது, அதையோடு சேர்த்து தான் நீங்க அவிச்சு கஞ்சியா அந்த தண்ணியிலேயே சூடாக்கும். அந்த தண்ணியை கஞ்சியா நீங்க காய்ச்சி குடிக்கிறது. மற்றது வந்து இது வந்து நீங்க சோறு மாதிரி கும்பி கட்டி சாப்பிட்ற சாப்பாடு இல்லை தானே, இது வந்து மருந்து பொருள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பாவிக்கணும். கஞ்சியாவோ அல்லது களிக்கண்டியோ அல்லது சத்து மாவுக்கு மிக்ஸ் பண்ணியோ நீங்க பாவிக்கலாம். அடுத்தது இந்த விஷயத்த இப்போ உடனே சொல்ல போக நிறைய பேர் எதிர்ப்பினம் கட்டாயம். என்ன சொன்னால் இதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸே இருக்குது. ஏன்னா இது டயபெட்டிக்கை வந்து குறைக்குமா. அப்போ இதை வந்து நாங்கள் உடனே வந்து எங்களோட சமூகத்துக்கு சொன்னோன்னே அதுக்கு பின்னால் இருக்கிற மருந்து விற்பனைகள் அப்படி கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதை விட ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்காம இதை சாப்பிட்டா இதுவே தொழிலாகி அடி வேண்டி வேறு லெவலில் வேண்டி கொண்டிருக்கிறோம். ஸோ இதை நிறைய பேர் எதிர்ப்பினோம். எங்களுக்காக நாங்கள் இந்த காணொலியில் ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா இதை பற்றி நீங்கள் எல்லாரும் செய்யும். நீங்கள் எல்லாரும் செய்து நீங்கள் எல்லாரும் இதை பற்றி இந்த டோட்டலுக்கு மாற வேணும். இது கொஞ்சம் கரைச்சல். மற்ற கருப்பு கவுனி தான் ஆளளவுக்கு வளரும். என்ன இது மாப்பிள்ளை சம்பா வளர்த்தியே பாருங்க. கிட்டத்தட்ட இது 6 அடி வளருமெண்டா அது 5 அடி வளரும். இது இப்ப நெல்லு கதிர் வந்த விட சரிஞ்சு நிக்குது. நெல்லு கதிர் வர நெத்தியோட நின்றது அப்படி. அப்ப இதுல நாங்க அப்ப உங்களை சொல்ல வலிக்கிட்டு மிச்சம் சொல்லல. அப்ப நீங்க எப்படி அறுவடைன்னா இப்ப எல்லாருமே செய்யலாதுன்னு அடுத்தது வந்து இது ஒரு பூதமா காட்டி கொண்டிருக்கோம். இது இப்ப செய்யறது கஷ்டம் அப்படின்னு உண்மையா அப்படி இல்லை. எங்கட நெல்லு மாதிரி தான் செய்ய போறீங்க. நல்ல தண்ணி வசதி கிடைக்கக்கூடியதா இருக்கணும். வறண்ட பிரதேசத்திலும் அது ஒவ்வொரு நிலத்திலும் நீங்க செய்யலாம். அது கொஞ்சம் களித்தன்மையான 5.5 மாச பயிர். 5.5 மாச பயிரண்டா உடனே இப்ப சொல்ல போயினோம். நிறைய பேர் வந்து நிறுவன் யாழ்ப்பாணத்துல தானே இருக்கிறீர்கள், இப்படி நின்று காய்ச்சி பண்ணிக்கிறீங்க. எங்களுக்கு 5.5 மாதத்துக்கு மழை பெய்யுதோண்டு கிளியராக ஒரு ஐடியாவில் இருந்தோ. என்னுடைய நண்பன் ரஜிதன் தான் காணொலிகளில் சொல்கிறது. ரஜிதன் மகேஸ்வரன் என்று நிறைய விவசாயம் சார்ந்த காணொலிகள் போடுறவர் தெரிஞ்சிருக்கும் நிறைய பார்க்குறாக்களுக்கு இலங்கையிலிருந்து. நெல்லுக்கு வந்து தண்ணி வந்து கும்பல் அணிக்கணும் அண்டு இல்லை, அந்த ஈரம் கிடந்தா சரி. என்ன அந்த ஈரழிப்பு தன்மை இருந்தா சரி. 365 நாளும் களத்து மட்டம் வெள்ளத்துக்கு நிற்கணும்ன்றது இல்லை. வெள்ளம் இருந்தாலும் அதாவது தாங்கி வளரும் போது அதுக்கு அது புதர் இல்லை, டோலரேட் பண்ணக்கூடிய வகை தான் நெல்லினா. அதுதான் இப்போ அராலியில் செய்து காட்டிக்கிறாங்க. இங்கே 6 அவுடுது அராலியில் இல்லை தானே. இப்போ அக்கா செய்து காட்டி இருக்கிறா, நீங்களும் செய்ய வேணும். இனி அந்த நெல்லை காட்டி அக்காட்ட மேலதிக விளக்கங்களை நான் உங்களுக்கு கேட்டு சொல்லுறேன். இதான் அந்த மாப்பிள்ளை சம்பான்ற அந்த நெல் உயரத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய உயரம். வந்து அக்கா விளக்கம் பண்ணி சொல்லுங்க. இந்த மட்டம் அடிக்கும் இல்லை நிறைய. இப்ப இது வந்து எங்கட நெல் மாதிரி நிறைய நெல் போட தேவையில்லை. ஏக்கருக்கு அவங்க அவைய சொல்லினா ஒரு கிலோ அப்படின்னு மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி. பட் நான் வந்து 5 பரப்புல போட்டேன்னா 2 கிலோ போட்டிருக்கிறேன். எனக்கு கருப்பு கவனி அறுவடை செய்தனா 2 மூட்டை வந்திருக்குது. 150 கிலோ வந்திருக்கணும். எத்தனை பரப்புக்கு 2 மூட்டை வந்தா? 5 பரப்புக்கு 2 கிலோ போட்டேன். இது கொஞ்சம் ஒப்பிட்ட அளவுல மற்றதுல விட விளைச்சல் குறைவா இருக்கும்னு நிறைய பேர் நினைக்கலாம். அதுக்குரிய ரீசன் வந்து நீங்க ஃபுல்லா ஆர்கானிக். என்ன இல்ல ஆர்கானிக் மற்றது கருப்பு கவனின்ற விளைச்சல ஏக்கருக்கு 8 மூட்டை என்று எனக்கு அன்றைக்கு ஒரு தம்பி அதுக்குதாங்க பவுன் விலை தானே. என்ன நல்ல விலையும் பெருமதி தானே. சரிதானே. இப்ப வேறுங்களேன் வளமையாது 250 ரூபாய்ண்டா இது 3500 ரூபா, 10 மடங்கு விட கூட. அப்ப ஓகே அது மாதிரி பாருங்க. இது வந்து எங்களை விட உயரமா தான் நிக்குது. மற்ற மட்டம் நல்லா வெடிக்கும். இதுல நான் விதைச்சு தான் போட்டேன்னா நட்டு இன்னும் கூட மட்டம் வெடிச்சிருக்கலாம். அக்கா அந்த நடுக முறையைத்தானே கூட இப்ப எல்லாருமே சொல்லினோம். நடுகை நாற்று நடவு அதில் உள்ள நன்மைகள் என்னென்னா, இப்போ ரஜிதன் சொல்கிறது வீசி விதைப்பை மேற்கொள்கிற நாடுகள் ஒன்றும் அரிசியை ஏற்றுமதி செய்கிறீர்கள் என்று இறக்குமதி செய்கிற நாடுகளாக தான் இருக்குன்னு சொல்லி. ஆனால் எங்கடையாக்கள் பழமையில வீசி விதைக்கணும் என்று தான் விரும்புவினோம். நீங்கள் ஒரு விவசாயம் சார்ந்தும் பணியாற்றினீங்க இலங்கையில். இப்போ அது ஒரு விளக்கம். இதில் உண்மையாக சொல்லணும், நாட்டு நடுக்க எவ்வளவு சிறப்பானதுன்றது ரஜிதன் அண்ணா சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இங்கே என்ன விஷயம் எனக்கு கூட இந்த நாட்டு நடுகைக்கு நான் அந்த ஆக்களை தேடினா ஆக்கள் எடுக்கிறது சரியான கஷ்டம். ஈவன் காவஸ்டிங் கூட நான் கையால் வெட்டி எடுக்கிறது விதை நெல்லுக்கு சிறப்பானது. என்னன்னு சொன்னால் மற்ற நெல்லுகள் வந்து கலக்கப்படாது. முக்கியமாக பண்டி நெல் கலக்கப்படாது, வேறு நெல்களும் கலக்கப்படாது. ஆனால் நான் ஒரு கிழமையாக லேபருக்கு தேடி எனக்கு கிடைக்கல. கடைசியாக நான் மிஷினால தான் வெட்டினேன் நான். அப்போ அதால் எனக்கு சரியான கவலை. இவ்வளோ காசு நான் காசு எவ்வளவு தாரேன்னு சொல்லிடுறேன். எனக்கு விதை நெல் சரியாக எடுக்கணுமென்ற ஒரு ஆசையில் தான் இருந்தேன். நான் கிடைக்கல எனக்கு. அப்போ அதால் எனக்கு கருப்பு கவனி வந்து கிட்டத்தட்ட நான் சொன்னேன் உங்களுக்கு 150 கிலோ கிடைச்சிருக்க மாட்டேன். இன்னும் ஒரு 30 கிலோவோ அல்ல 50 கிலோ கூட கிடைச்சிருக்கும். மழையாலும் அரி வெட்டினத்தாலும் நாயமாக லொஸ்ட் ஆகிட்டது. சரி, திருப்பங்க இருக்கிற நாட்களுக்கு வலியுறுத்துறக்கா ஏற்கனவே கேட்ட கழியை தான் இவ்வளவோ அரிசி இனங்கள் இருக்க இந்த நெல்லையே விதைக்கணும். நாங்கள் ஹெல்த்தியா இருக்கணும், நாங்க ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும். உலகத்திலேயே குறைவற்ற செல்வம்
நோயற்ற வாழ்வு தான். நோயிட்ட வாழ்வு. இப்ப வந்து நீங்க எவ்வளவு உழைச்சாலும் கடைசியா போய் ஹாஸ்பிட்டல் தான் படுக்க போறோம். அதை விட நான் ஹெல்த்தியா இருந்துட்டோம்னா எல்லா வேலையுமே செய்யலாம். அக்கா, அந்த எங்களுடைய பாரம்பரிய இனங்களை விட்டுட்டு இப்படியான இனங்களை எங்களோட மக்கள்கிட்ட கொண்டு வந்தது, அதாவது நான் இப்படியான இனங்கள்ன்றது இப்ப இருக்கிற இந்த பொன்னி, கீரி சம்பா, ஆட்டக்காரி, சாப்பிடுறேன். நான் தேடி தேடி எங்கட மொட்டை கருப்பன் தான் சாப்பிடுறேன். ஏன் ஆட்டக்காரி சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. ஆட்டக்காரி மரபணு மாற்றப்பட்ட இனம். இங்க பசுமை புரட்சி என்று சொல்லி கொண்டு வந்தது எங்களை நோயாளி ஆகிறதுக்கான அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை பற்றி சொன்ன நீண்ட வீடியோவா போயிடும். அப்ப அதனால அது 1000 மாம்பழங்கள். அதனால நாங்கள் வந்து இயற்கையான உணவுகளை இயற்கையாக கிடைக்கிறங்கிற பாரம்பரியமாக மரபணு மாற்றப்படாத உணவுகளாக இருக்கணும்ன்றது மட்டும்தான் எந்த மைண்டில் இருக்குது. சரி, இப்போ இப்படி கேட்குறேன், விவசாயம் சார்ந்த பெரிய மட்டத்தில் இருக்கிற ஆக்களுக்கு கேட்க சொன்னதாம், புதுசுமா யூடியூப் வீடியோவுக்கு தான் சரி இந்த கருப்பு கவுனி உதிஞ்ச சரி வராது, உதுல அந்த லாபம் ஒன்றும் பெனிஃபிட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கணுமாம். படித்த மட்டங்களே சொன்னதுண்டு அரசல் புரசலாக ஒரு கதை. நீங்கள் என்ன அதுக்கு கருத்து சொல்ல வரீங்க? நான் அவையளவுக்கு எனக்கு அறிவில்லை. ஆனா நான் சாப்பிட்ட அனுபவத்தை சொல்றேன். எங்களுக்கு அது சாப்பிட இருந்த ஹெல்த்தும் சாப்பிடாம விட்ட போது சில சாப்பிடாம இருக்கையும் வித்தியாசங்கள் தெரிஞ்சு. இயற்கை உணவை நாங்க நாடி சாப்பிட்டதும் ஃப்ரிட்ஜுக்கு வச்ச உணவை சாப்பிடுறதும் உடனே சமைச்சு உடனே சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அனுபவ ரீதியா உணர்ந்திருக்கிறேன். இந்த மாற்றம் வந்து காலப்போக்கில் இந்த பிரபஞ்சம் இந்த விஷயங்களை மாற்றி அமைக்கும் எவ்வளவு தூரம் நம்புறீங்க? இந்த நெல் நான் உண்மையா சொல்றேன், நான் 2003 விதை கொண்டாந்து சொன்னேன்னா, ஆனா எனக்கு செய்ய கிடைக்கல. அதுக்கு பிறகு நான் செய்வேனா என்று எனக்கு தெரியல. ஏதோ ஒரு வகையில இந்த வருஷம் நான் செய்தேன். நான் இந்த போடைக்கு கூட நான் அறுவடை செய்ய இங்க இருப்பேனா என்ற எண்ணமே என்கிட்ட இருக்கல. நான் போயிடுவேன், சரி செய்கிறாள் யாரோ ஒரு ஆள் செய்து அறுவடை செய்து விதை எடுத்து கொடுக்கட்டும் என்றுதான். சில பேர் நினைப்பினும் இப்படி இங்கே இருக்க போறாகும், அதால சும்மா விவசாயம் மண்புழு ஒன்று திரியிறாண்டு நீங்க திருப்ப உங்களோட பிள்ளைகளோட படிப்புக்காக கொண்டு விட்டுட்டு வேற தானே போறீங்க. அதையும் சொல்லுங்க. படிப்பு என்றது என்ன அந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன பொறுத்தவரை படிப்பு என்பது தொழிலுக்காக தான் படிக்கிறது. எல்லாரும் கேட்கறதுல என்ன உண்ட பிள்ளைய படிப்பிக்கலையா, டாக்டர் இருக்கணும், இன்ஜினியருக்கு படிப்பிக்கலான்னு நாங்க என்னத்துக்காக படிக்கிறோம்னா காசுக்காக தான் படிக்கிறோம். அப்ப இந்த பிள்ளை வந்து தொழில்முறையா படிக்கணும்னா தான் எனக்கு விருப்பம். ஆனா அப்பாண்ட ஒரு விருப்பம் இருக்குதானே. அப்ப எந்த விருப்பத்துக்காக 3 years விட்டுட்டு நீ அப்பாண்ட விருப்பத்துக்காக பிள்ளைகளை ஹை ஸ்கூல் கூட்டிக்கொண்டு போறது அதான் கூட்டிக்கொண்டு போறேன்னு வழியா உண்மையா அங்க நல்ல படிப்பேன் நான் கூட்டிட்டு போயல. இந்த மைண்ட்ல அப்பாண்ட விருப்பத்துக்காகவும் 100% நான் கூட்டிட்டு போறேன். நீங்கள் கனடாவில இருந்து வந்து இதை செய்யக்க ஆரம்பத்தில் உங்களை நிறைய பேர் நகைப்பா பார்த்துருப்பீங்க. நம்ம வாக்கு வேற வேலை இல்லை போலாடாக்கு சும்மா வந்து அப்போ மட்டும் இப்போ பைத்தியம் பண்ணும் சொல்றாங்க இருக்கிற மனசுக்கு. எனக்கு முன்னால ஒரு மாதிரி கலப்பினம் பின்னால சொல்லி வேற வேலை இல்லை, சும்மா தோட்டம் அது தான் தெரியுறா, 4 பானை வேண்டி சாப்பிட்டுட்டு இருக்காம எல்லாருமே. ஈவன் என்ற உறவுகள் ரத்த உறவுகளே எல்லாரும் என்னட்ட உண்மையா சொன்ன போனா காசுன்றது இல்லை. காசுன்றது இந்த நீங்க நினைக்கிற அளவுக்கு கனடாண்டோன்னா காசு இருக்குன்னு நினைப்பீங்க. அந்த அதான் என்னட்ட இல்லை, நான் இல்லைன்ற வார்த்தை பொதுவாக பயன்படுத்துறேன்ல. எனக்கு தேவையானது எனக்கு இருக்கு. அப்போ எங்கடா வீட்டில் வந்து என் அக்காவிலும் சரி எனக்கு உனக்கு வீடு இல்லை சொத்து இல்லை ஒன்றுமில்லே நீங்க இருக்கிறாய் எல்லாரும் வித்து போட்டு கனடாவுக்கு போய்க்க நீ அங்கே இருந்து கொண்டேன் வந்த நீ என்ற ஒரு இதில் கூட என்னோட அவ்வளவு ஹாப்பியாக கதைக்கிறதுண்டு இல்லை. பிள்ளைகளை கொண்டு வந்து இங்கே ஏதோ வெயிலுக்கு காய போட்டுக்கிறேன்ட்டு நான் அப்படி நினைக்கல. இந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை படிப்பிக்கிறேன். நிறைய ஸ்டடி பண்ணிருக்கேன். அவைக்கு இது பெரிய ஒரு அனுபவம். நிறைய விஷயங்களை அடிதானே தானே. அப்போ அவைக்கு வந்து கனடாவையும் தெரியும் இங்கேயும் தெரியும். இங்கே நடக்கிற நான் எல்லாமே இந்த எனக்கு எங்கட அம்மா சின்ன பிள்ளைல நாங்கள் பெரியாக்கள் கதை கேட்கலாம் பக்கத்தில் இருக்கிறதில்ல. அப்படித்தான் இப்போ எந்த பிள்ளைகள். ஆனால் நிறைய விஷயங்கள் அதால நாங்கள் தெரியாமல் இருந்துட்டோம். அப்போ எது தெரியணுமென்றதோ அதுகளை நான் எந்த பிள்ளைக்கு சொல்லித்தான் வளர்க்குறேன். அப்போ அவைக்கு இந்த ஆக்கள் இந்த மாஃபியா குணங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் விளக்கமாக தெரியும். சாப்பாடு மருந்து அனுபவிச்சுட்டு என்ன. ஓகே, மாப்பிள்ளை சம்பாண்டேக்கு எல்லாரும் உடனே சம்பாண்டா அது அந்த புரியாணின்ற கேட்டு அரிசி ஆகும்னு யோசிப்போம். உடைச்சு காட்டுங்க ஒதுக்குல உள்ளுக்கு எவ்வளவு ரெட் கலரா இருக்கும். இது கொஞ்சம் காஞ்சைனமா மாப்பிள்ளை சம்பா லைட் பிங்கா இருக்கும். கருப்பு கவுனி வந்து கருப்பா இருக்கு. நான் உங்களுக்கு நெல்லை கொண்டு போய் காட்டுறேன். ஓகே, இந்த கலர்ல தான் இருக்கும். ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமோ? இந்த இப்படியான புற்றுநோய் போன்ற விஷயங்கள் வந்தோடனே ஒரு 36 வயது ஆளுண்டாலும் எனக்கே அதுன்ற ஒரு சைட் எஃபெக்ட் வந்து இருக்கும். வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்தா அந்த தாக்கம் ஒன்று இருக்கும். அப்போ நாங்கள் என்னுடைய கிரியேட்டிவிட்டி வந்து குறையும். கிரியேட்டிவிட்டின்றதான் விவசாயமாக இருந்தேன்னு கலைப்படைப்பாக இருந்தேன்னு. நீங்கள் இப்படி ஒரு விவசாயம் சார்ந்து அதுக்குள்ள இறங்கினது என்ன மோட்டிவேஷன்? ஏன் அப்படி அந்த அதாவது அந்த நான் பட்ட துன்பம் மற்றாக்கள் படக்கூடாதுன்றது தான் மிக முக்கியமான விஷயம். இப்போ என்னென்னா உடனே ஒரு வருத்தம் பண்ணோன்னா ஏதோ ஒரு
டெஸ்ட்டுகளுக்கு நாங்கள் ஓகே பண்ணுவோம். எந்த பிள்ளைக்கு வந்த மாதிரி இன்னொரு அம்மாவுக்கு இன்னொரு பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் அந்த டெஸ்ட்டுகளுக்கும் அந்த படிப்புக்கும் நாங்கள் ஓகே பண்ணுற மாதிரி தான் நான் யோசிச்சேன். அதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் அதுக்கும் ஓகே பண்ணி கொடுத்தேன் நான். ஆனால் எனக்கு அதில் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தெரியல. பிறந்த நாள் 2 வரைக்கும் அதுக்கு மருந்துகள் இல்லை. அப்போ அங்களை வச்சு என்ன நடக்குதுன்னு எனக்கு உண்மையாக அது இந்த புரிந்துணர்வு குறைவாக தான் இருக்குது. அப்போ தான் யோசிச்சேன் இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தா நாங்கள் இயற்கையாக உண்ண வேணும், இயற்கையான விஷயங்களை நாட வேணும், மற்றாக்களுக்கும் பரப்போணும். இந்த காணொலி நோக்கமும் அதுதான். இதுதான். அதாவது ஒரு வீட்டுக்குள்ள நான் அனுபவிச்சோடைய மீண்டும் சொல்றேன், ஒரு வீட்டில் முக்கியமான பிரச்சனை இன்றைக்கு இருக்கிறது எங்களுக்கு கேன்சர், அடுத்தது கிட்னி பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையும் ஒரு வீட்டுக்கு வந்தா நீங்க தேடுங்க, அந்த குடும்பத்தை போய் பாருங்க, அந்த குடும்பமே அழிஞ்சதுதான். யாரும் ஒரு ஆளுக்கு அடுத்தடுத்த வருத்தங்கள் தொடர்ந்துடும். ஆனா அதுக்கு ரீசன் சொல்லுவேன்னா பரம்பரைண்டு நான் சொல்லுவேன். அது பரம்பரை இல்லை, மன உளைச்சல் தான் காரணம். மன உளைச்சல் வந்தோடனே எல்லா வருத்தமுமே எங்களை கூட்டிக் கொண்டு வந்துடும். ஸோ அதுலேருந்து விடுதலை வேணும் எல்லாருக்கும். அண்ட் நீங்களும் நினைச்சா நீங்களும் செய்யுங்க, மற்றாக்கள் செய்கிறதுக்கு உதவி விடுங்க. இப்போ தான் நீங்கள் எல்லாரும் மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்குறது, வாகனங்கள் வாங்கி கொடுக்குறது, இப்போ படிப்புக்கண்டு நீங்கள் செலவழிக்கிறத விட நான் சொல்வேன் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மக்களுக்கு செய்து கொடுங்க. இயற்கை உதவி செய்யுங்க, வெளிநாட்டு மக்களும் சரி. அதைத்தான் கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்க போகிறேன், எப்படியான உதவியெல்லாம் செய்யலாமண்டே. ஏன்னாண்டா நிறைய கோடிக்கணக்கில் காசு செலவழிச்சு கோபுரம் கட்டி கொடுக்கணும், இப்போ வேறு கட்டணங்கள் எல்லாம் கட்டினோம். இப்போ இந்த மாதிரியானங்கட பண்டைய இனங்களை கொண்டு வராண்டா சேலஞ்ச் இருக்கு. என்ன சேலஞ்சுண்டா, இப்போ நீங்களே இன்றைக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க இந்த அறுவடை மிஷினுக்கு, ஏனண்டா ஒரு பிறப்பு கணக்குக்காக மினக்கட்டு வரான். அப்போ இந்த இயந்திரங்களை யார் கொள்வனம் செய்து அட்லீஸ்ட் ஒரு ஜிஎஸ் லெவலில் ஆவது ஒரு ஃபோக்கல் பாயிண்டில் இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, அதை மாதிரி இதுக்குரிய ஏனைய சின்ன ஒரு நாட்டு மெஷின் பெருசு எல்லாம் விலை கூட 15,000 எடுக்கலாமா மெஷின் என்னுவல். அப்ப யார் இது எப்படி வெளிநாட்டு ஆக்கள் இந்த மாதிரி இதுல தலையீடு செய்யலாம் நல்ல முறையில? உண்மையா நான் விவசாய திணைக்களத்துல வேலை செய்தபடியா இந்த விஷயத்தையும் சொல்லணும். எங்கட திணைக்களம் நிறைய உதவி செய்தது. ஆனா அவையிட்ட மட்டுப்படுத்தப்பட்ட ப்ராஜெக்டுகளுக்குரிய மட்டுப்படுத்தப்பட்டு தான் அவை காசு வரும். அப்ப அவையால ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. அப்ப வெளிநாட்டு மக்கள் என்ன சொன்னோம்னா, நீங்க உங்களோட கிராமத்தை தத்தெடுங்க, உங்களோட கிராமத்தை தத்தெடுத்து உங்களோட கிராமத்துக்கு தேவையான ஹார்வெஸ்ட் மிஷின்ல இருக்கலாம், சீட் நடும் மிஷின், இப்படி முக்கியமான. அடுத்தது வந்து உண்மையாக சொல்லணும், கொம்போஸ்ட்டுக்கு உரிய தேவைகள் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அதில் கதைக்கெல்லாம் கதைச்சா நீண்டுமோ தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். மல்டி ஷாப்பர்கள் இதுகளை வந்து உங்களோட கிராமத்துக்கு அல்லது உங்களோட டிஎஸ் டிவிஷனுக்குன்னு சொல்லி கொஞ்சம் வாங்கி கொடுங்க. ஒரு கிராமத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒன்று காணும். டிஎஸ் டிவிஷனுக்குன்னு சொன்னால் ஒரு 3 நாள் குறைஞ்சது வாங்கி கொடுங்க. எல்லாம் 3 நாள் தேவையில்லை, மிக முக்கியமானதெல்லாம் வாங்கி கொடுங்க. கொடுத்து இயற்கையாக வாழணும். ஏன்டா எனக்கு மிஷினில் கூட எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்டா மக்களுக்கு வேலை கிடைக்கணும். ஆனால் இங்கே மக்கள் அப்படி இல்லை. நான் கூட எனக்கு வேலைக்கு வருவேனும் 3500 கொடுத்த கதையும் இருக்குது நான். ஆனால் 3500 காசு மட்டும்தான் கொடுத்துருப்பேன். சாப்பாடு கேட்டால் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். சிக்கன் கேட்டால் நான் சாப்பிட்றேன், ஆனால் அவங்க கேட்குறாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். சிக்கனாக இருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம், கொத்தாக இருக்கலாம், அது ஹெல்த்தியாக இல்லையாண்டு அவங்களுக்கு சொன்னால் புரியாது. அப்போ அவங்களுக்கு கேட்குறாங்களேன்னு வாங்கியெல்லாம் கொடுப்பேன். ஆனால் நான் கேட்ட உடனே வருவாங்களாண்டா இல்லை. அப்போ அவங்களுக்கு எப்படித்தான் நாங்கள் சாப்பாடு கொடுத்தாலும் லேபர்ஸ் எடுக்கிறதுன்றது இங்கே வந்து அதுக்காகத்தான் நீங்கள் நான் இயந்திரங்களை வாங்கி கொடுங்க. மற்ற இயற்கை பசலை செய்கிறதுக்கு இந்த மண்புழு பசலை செய்யணும். ஏன்டா மனிதனும் சரி தாவரமும் சரி எதிர்ப்பு சக்தி உள்ள ஆகலாக இருக்கணும்னா நல்ல போஷணை கிடைக்கணும். நல்ல போஷணை தாவரங்களுக்கு எங்கே இருந்து வரணும்? பசலையிலிருந்து. அப்போ அந்த பசலைங்க அப்போ எல்லாரும் உடனே பசலை என்றோன்னா உடனே போகிறது நாங்கள் செயற்கை பசலைக்கு. அந்த செயற்கை பசலைக்கு போகாமல் இயற்கை பசலையாக வேணுமென்றதுக்கு தான் மண்புழு பசலையை செய்து அதன் மூலம் நல்ல நான் எல்லாம் இதுக்கெல்லாம் சொன்ன போனால் எந்த கெமிக்கலும் பயன்படுத்தலை. ஆக அந்த எந்த மனவில் எனக்கு ஹெல்ப் பண்ணி நான் தாத்தாக்கு அந்த மைண்ட் செட் ஆகாதபடியாக முதல் அடியுரமாக யூரியா போடப்பட்டது. எல்லாரும் 10 பரப்புக்கு 10 கிலோ போடலாம். அவர் வந்து நான் என்னுடைய சண்டையின் உச்சாட்ட சண்டையில் 5 கிலோ தான் போட நான் விட்டேன். நான் அப்போ அதை விட போடாம விடையும் என்னால் தடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணிக்க நான் அவர்கிட்ட மனத்தையும் அடிக்கக்கூடாது. அடுத்து அவர் சொன்ன இன்னொரு காரணம், தர்ஷினி நாங்கள் இது சீட்ஸ் எடுக்கிறதுக்கு செய்கிறோம். எங்களுக்கு எப்படி இதோட விளைவு எங்களுக்கு தெரியாது. தச்சியில் நாங்கள் போடாம விட்டு கிடைக்கலையேண்டா யூரியா போடலையோ என்ற எண்ணம் எங்கள்கிட்ட வர வேண்டாம். நாங்கள் ஒரு 5 கிலோ போடுவோம் என்று சொல்லி தான் போட்டது. ரைட். இந்த விஷயங்களை நீங்கள் செய்ய உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, மோட்டிவேஷன் தந்திருப்பீங்க. அவர்களை இந்த இடத்த சொல்ல வேணும் கட்டாயம். நிச்சயமா அது நான் சொல்ல வேணும். சொல்லுங்க. அதுதான் முதல்ல அது நான் சொல்லிட்டேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்லிட்டேன். மற்ற எனக்கு சீட்ஸ் எடுத்து தந்தாவையா அது நான் என்னுடைய பொருளாதாரத்தால் எனக்கு போய்க்கு வரத்தின் போது உதவி செய்தவையால். முக்கியமாக அடுத்தது சீலந்தாத்தா தான் சொல்லணும். அதை விட மிக முக்கியம் என்னுடைய பிள்ளைகள். சீலந்தாத்தா காமிங்க வாங்க. குட்டியம்மா அந்த முதல் நம்பருக்கு அடியுங்க. 2 மணிக்கு மிஷின் வரேன்டது. அந்த மிஷின் கூட இன்னும் வேற இல்லை.
சேலஞ்சுக்கே செய்கிறீங்க அந்த கனடாவில் இருந்து, அதான் விஷயம். என்னத்தை சாதிச்சோம்ன்றதை விட முயற்சி தானே முக்கியம். உங்களுக்கே தெரியும், உங்களை ஒரு குழம்பையா வேற ஜெலிக் மிஷின் வேற இல்லை வந்து வேற இல்லைன்னு மிஷின் வந்த போது நீங்க வேற இல்லை கருப்பு கவனம் யாரும் மட்டும் செய்யக்கா. அது கரெக்டாக நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி வாங்க தாத்தா, நீங்க தான் எனக்கு உதவி செய்தால் உயிருள்ள சில நல்ல மனிதர் சொன்னேன். சில நல்ல மனிதர்கள் லேபர்ஸ் கிடைக்கல அதே கட்டத்தில் சில நல்ல மனிதர்களும் இங்கே எவ்வளோ இருக்கேன் இல்லாமல் இல்லை. அப்படி ஒரு நல்ல மனிதன் தான் என்னுடைய சீலன் தாத்தா. அவர் தான் எனக்கு எல்லா வகையிலும் உறுதுணையா இருந்து ஹெல்ப் பண்ணதவர். இப்போ கனடாவில் இருந்து வந்து இந்த விஷயத்தை செய்கிறா, அது ஒரு பெரிய பாராட்டத்தக்க விஷயம் தானே. மற்றாக்கள் வெளிநாட்டில இருந்து வந்தா அநேகமான ஆக்கள் கொஞ்சம் விலாசமா திரும்பினோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த முயற்சியை பற்றி? நான் நினைக்கிறேன்னா இயற்கையோட பழகணும்ன்றது அவன் முழு எண்ணமும். அடுத்தது இங்கே தன்னுடைய இதை மற்ற இந்த மக்களுக்கும் பயந்து கொள்ளணும்ன்றது ஒரு தனி ஒரு நல்ல எண்ணம். அதுதான் சொல்லிடுறேன். மற்றாக்களும் வந்து தங்களோட சுயநலத்தோடு போயினோம். இப்போ தன்னுடைய சுயநலத்தையும் தாண்டி அதென்ற ஒரு நோக்கம் இல்லாமல் தங்களுக்கு இந்த இதுக்குள்ள ஒரு இயற்கையை மக்களுக்கு பழக்கணுன்ற ஒரு இதாக இருக்குது. அப்படி ஒரு இதில் எனக்கும் அப்படி ஒரு இருந்தபடியாக தான் நான் அவரோட ஒரு ஒத்து போகக்கூடிய இருக்கு. உங்களோட பார்வையில வெற்றி எவ்வளவு தூரம் வெற்றி பெற்றிருக்கிறான்னு கருதுறீங்க? வெற்றி விஷயம் வெற்றி தானே. இதுக்குள்ள வந்து செய்யலன்னு சொன்னா முழு வெற்றி அடைஞ்சிருக்கான்னு தான் சொல்லணும். இப்போ இந்த நெல் கொண்டு வந்து இது அறுவடை செய்யுது. இனி இதில் அதாவது வந்து அவன்கிட்ட முயற்சி கூட இருக்குது இதுக்கான. மற்ற தனி எனக்கு வந்து இப்போ என்னுடைய இதுக்க விட அவன்கிட்ட முயற்சி கூடுதலான ஓட்டம். எங்களுடைய ஆக்களையே இது எங்களுடைய ஆக்களையே இதை விதைக்கிறீர்கள் நினைக்கிறீங்கள்? அது அதான் இதுன்ற முழு இது தெரியாது. முதல் காரணம் தெரியாது. அது உண்மையா எனக்கு அந்த அரிசி இருக்கிறத பேரே தெரியாது. இது அது முதல் காரணம் தெரியாது. இங்கே ஒரு இந்த பரம்பரையான்ற ஒரு நெல் பகுதியை நெடுக வச்சுட்டு இப்போ நம்ம பெரிய வெள்ளை மூட்டை கருப்பன் இப்போ நாங்களே அதை தான் போட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துறீங்களா ஆட்டுக்கறி என்ற அதெல்லாம் போடுறோம். ஆனால் அதில் அவ்வளோ பெரிய இது இல்லை. ஆனால் நாங்கள் பாரம்பரிய நெல்லுண்டு 2-3 இனம் தான் இருக்கு. ஆனால் இந்த முறை இந்த நெல்லை பற்றிய விளக்கமே எனக்கு புள்ள ஒன்று தான் தெரியும். இந்த இது என்ன செய்யும்ன்றது 3 கிலோ நெல்லை போட்டுட்டோம், இது எப்படி வர போகுது, இதுல என்னன்றது தெரிய ஒரு சந்தேகமான ஒரு நிலை. ஆனா இடக்காலங்கள்ல சொன்னா இல்ல நீங்க பயப்படுத்த பாப்பம் வரவுக்கெல்லாம் பாருங்கன்னா அவருக்கு அதுல இதுல இருக்கிற அனுபவம் இருக்கும் என்ன தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாத்து நடுறதை பற்றி. நாத்து நடுறதான் உண்மையா நெல் வேஸ்ட்டுகள் குறைவு. அனங்கடியாக்களே அதை விரும்பி நம்ம நாட்டு முந்தின காலத்துல செய்தது இப்ப செய்யலாது. காரணம் என்னன்னா கூலி ஆக்கள் இல்லை. கூலி தான் பிரச்சனை. கூலி ஆக்கள் செய்யறதுக்குரிய ஆக்கள். அதில் அடுத்தது இயற்கையான ஒரு பலத்துக்குரிய ஆக்கள் இனி இல்லை. இந்த பாரம்பரியமான ஒரு வேலையை செய்யறதுக்கு இப்போ மிஷினை கண்டா மிஷின்லேயே போட்டு நெல் எறிஞ்சிட்டு பழையங்கொண்டு கொட்டிட்டு போய் வீட்டை இருக்கிற போனை பார்த்துட்டு இருந்து வட்டி சீசனுக்கு வந்தா சரி. இந்த விஷயத்துல எனக்கு ஆசையா இருந்தது. நாங்க அரிய வெட்டி எங்கள்ட அண்ணாட்ட மாட்டு வண்டியில் இருக்கு. அதுல எல்லாம் வச்சிருக்கீங்களா? என்ன இஷ்யூன்னு சொன்னா மாட்டு வண்டியில அள்ளி போட்டு அந்த வைக்கல அந்த மேல அடுக்கிறது மெத்தட் இருக்கலாம். அது தெரிஞ்சாக்கள் இல்ல இல்லையோ. டிராக்டர்ல பிஞ்சு போட்டு தான் வந்து கொண்டு போய் இல்ல. இந்த தொழில் சம்பந்தமான இது இந்த மண்டன் மாடு அதே அருந்தியெல்லாம் போயிட்டு நீ இல்லை. நம்மால் வர சொன்ன மாதிரி பாருங்க, இந்த நெல் வந்து அவ்வளவு உயரமானது. அப்ப நிறைய வைக்கல் கிடைக்க போகுது. அப்ப மாடுகளுக்கு நல்ல சாப்பாடு. நெல்லோட நில்லுங்க ஐயா, நின்று பிடிச்சு காட்டுங்க. உங்களோட தோல் மட்டத்துக்கு நிக்க நினைக்கிறேன். கதிரை உயர்த்துங்க. எனக்கு மேல நெத்திக்கு தலைக்கு மேல நின்றதுக்குள்ள நிக்குது பாருங்க. கழுத்து மட்டத்துக்கு நிக்குது. கழுத்துக்கு எங்க எப்படி நின்றா இங்க நிக்கும். நடுவில் நின்றா இந்த புட்டியில நிக்கிறோம். நடுவில் நிக்க உங்களுக்கு மேல நிக்கும். வந்து நிக்கல இருக்கு வந்து சரிஞ்சிட்டே இருக்கட்டும் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. கொட்டு வளர்ச்சி ஒரு வித்தியாசமானது. இதுக்கான போசாக்கு நாங்கள் இயற்கையான போசாக்கு தான் இதுக்கு போட்டிருக்கிறோம். அந்த இயற்கை பயலை மாத்திரம் தான் இதுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். வேற ஒன்றும் போடல. போட்டிருந்தாலும் அவர் சொன்னால் தேவையில்லைன்றது. நாங்கள் அதை மாத்திரம்தான் போட்டிருக்கோம். போட்டோடையா அது இது உண்மையாக இது ஒரு 100% இது வந்து ஒரு இயற்கையான ஒரு பொருள்ன்றதை தான் கன்ஃபார்ம் பண்ணலாம், உறுதிப்படுத்தலாம். நன்றி. வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் தர்ஷினியை காட்ட இன்னும் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணலாம். தான் மட்டும் செய்யலை, ஃபீல்டில் தன்னுடைய பிள்ளைகளையும் முறாக்கி இருக்கிறா. பாருங்கோ. வணக்கம் சொல்லுமேன். வணக்கம். பேர்? என்னுடைய பேர் பூமிகா. பூமிகா, அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பூமிக்கு வந்து நல்லது செய்யணும். வெரி குட். உங்களோட பேர்? என் பேர் தீபிகா. தீபிகா, அர்த்தம் என்ன? அதிൻ്റെ தீபிகாண்டா எல்லாருக்கும் வெளிச்சம் ஊட்டுவார்கள். ரைட்.
இந்த கருப்பு கவுனியை பற்றி எங்களோட பார்வையாளர்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்றை சொல்லிவிடும். கருப்பு கவுனியை பற்றி இப்போ பொதுவாக வந்து கருப்பு கவுனி வந்து முந்தின காலத்தில் அரசர் மேலே தான் பாதிக்கிறது. அதனால வந்து இங்கிலீஷில் வந்து forbidden rice வந்தது. அப்போ நாங்கள் வந்து ஏன் அரச ஆக்கள் மட்டும் சாப்பிட்டதுன்னா அதுக்கு அறிவு நல்லா வரும், ஆரோக்கியமாக இருப்பினும் அரசர்மார் மட்டும்தான் சாப்பிட்டது. எங்கட மக்களுக்கு கொடுக்கல. அப்ப எங்கட அம்மா வந்து எங்கட மக்களும் இதை சாப்பிடணும் அந்த ஒரு எண்ணத்துல வந்து தோட்டம் செய்தவா. அதுலயும் எனக்கும் தோட்டம் பிடிக்கும், இயற்கை பிடிக்கும். அதனால நானும் அம்மாவோட ஒத்துழைச்சேன். நீங்களே நாளுக்கு விதைச்ச நீங்கள் நான் தான் விதைச்சேனா நல்லா வந்துட பாருங்க. சரி, அந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குல்லோ அதை என்ன செய்து சாப்பிடலாம், எப்படி சமைக்கணும் ஒரு விளக்கம் பண்ண சொல்லி விடுங்க. பொதுவா அம்மா சமைக்கிறவா, ஆனா அம்மா ராத்திரியில ஊற போடுவா, அப்புறம் காலமேல எனக்கு கஞ்சி செய்து தருவா. எனக்கு கருப்பு கவுனி கஞ்சி என்றால் ரொம்ப பிடிக்கும். அதோட அம்மா எனக்கு சம்பல் செய்து தருவா. அப்ப எனக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி என்றால் அம்மா ஒவ்வொரு நாளும் செய்து தருவா. அது முடியும் மட்டும் ஒவ்வொரு காலமையும் எனக்கு கருப்பு கவுனி கஞ்சி தான் அம்மா தருவா. வெரி குட். அந்த பலமையாக கஞ்சியை விருப்பம் இல்லை, ஆனால் இதுக்கு அந்த கதையை சொல்லுங்க. இதில் கஞ்சி என்றா விருப்பமே இல்ல. அப்ப நான் சொன்னேன் அன்னைக்கு சொன்னேன் அந்த மிச்ச நெல் இருக்குல்லோ அத நெல்ல பேருந்து தீட்டி அது நெல்ல தீட்டிப்பட்டு வந்ததானே அந்த கஞ்சி தான் கொடுத்தது. அது கருப்பா தான் இருந்தது, தீட்டினாலும் அடிச்சது அதைத்தான் அடிச்சது. அப்ப அது நல்லா போக்கு பிடிச்சிருந்தது. நான் நீங்க வந்து இப்போ சம்பளன்னு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சம்பளண்டா சும்மா நீங்க இருக்கிற மாதிரி பச்சை மிளகாயில சிவத்தல் மிளகாயில சம்பளில் மூலிகை சம்பளம் நிறச்சி கொடுப்பேன். அது வெள்ளாரியா இருக்கலாம், கரிசலாங்கனியா இருக்கலாம், முசுமுசுக்கையா இருக்கலாம், தூதுவளையா இருக்கலாம், கருவேப்பிலையா இருக்கலாம். இந்த அஞ்சையும் போட்டும் செய்வேன். என்னென்ன கிடைக்குதோ அன்றைக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷா, முக்கியமா சொல்லணும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஃப்ரிட்ஜுக்கு இருந்து நான் சமைக்கிறேன்ல, ஃப்ரெஷ்ஷா மரத்துல இருந்து பிடுங்குவேன். சிலது மட்டும் முதல் நாள் பின்னேரம் பிடிங்க கொண்டு வந்து வைப்பேன். இப்போ முக்கியமா நான் எனக்கு மசுக்கு ஆல்வேஸ் கிடைக்காது. இப்போ கண்ட இடத்துல இன்றைக்கு கண்ட நெண்ணங்க போய்க்க பல வந்து இலையை பிடிங்க கொண்டு போய் விட்ட வாழை இலையால சுற்றி போட்டு வச்சிருவேன். அடுத்த நாள் அதை ஜூஸ் பண்ணுவேன். சரி, அந்த கனடாவில் ஒரு டிக்டாக்ல ஒரு அண்ணா ஃபேமஸ் தெரியுமா, தனேஷ் என்று தமிழாக்கள் என்று கத்துவேர். அவற்ற ஸ்டைல நீர் ஒன்று நான் சொல்றதை சொல்லுவோம். சரியா, தமிழாக்கள் கருப்பு கவுனி விதையுங்கோ, ஆரோக்கியமா இருங்கோ சொல்லும். தமிழாக்கள் கருப்பு கவுனியை விதையுங்கோ, ஆரோக்கியமா இருங்கோ. தேங்க்யூ ஸோ மச். தான் மட்டும் அந்த விஷயத்தை செய்யாம அங்கே பிறந்த பிள்ளைகள் அங்கான பிறந்த 2 பேரும் இந்த வெயிலுக்கையும் கொண்டு வந்து இந்த இயற்கையோட பழக்கி எடுத்து இந்த பூமியோட அந்நியோன்யமாக்கின தர்ஷினி ஐங்கரன் அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் முக்கியமாக இந்த குழந்தைகளுக்கும் இந்த மாற்றம் எல்லா இடமும் பரவணும், இந்த நெல்லை விதைக்கணும், இதை பற்றி ஒரு பேசு பொருள் ஆகணும். யாழ்ப்பாணத்தில் கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, உதவி நல்ல அரிசியாம், வருத்தம் பெறாதாம், டயபெட்டிக்கை குறைக்குமாம், கேன்சர் வராதாம் ரெண்டு தனியாக இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் வீடுகளையும் சுருட்டுகளையும் பற்றி கொண்டு கண்ட நஞ்சேந்துண்டா வரும், அதுகளையும் நிப்பாட்டணும். ஏ மாப்பிள்ளை சம்பா பற்றியும் நல்லா சொல்லுவா. மாப்பிள்ளை சம்பா பற்றியும் சொல்லிவிடுங்க. அந்த நெல்லு தான் நிற்கிறோம். மாப்பிள்ளை சம்பா வந்து டயபெட்டிக் ஆட்கள் வந்து நல்லா சாப்பிடலாம். அதுக்காண்டி அள்ளி அள்ளி சாப்பிடக்கூடாது. மருந்து வந்து ஒரு அளவுக்கு தான் சாப்பிடுவேன். மருந்தா எடுக்கணும். மாப்பிள்ளை சம்பா வந்து ஏன் மாப்பிள்ளை சம்பான்னு பேர் வந்தது, மாப்பிள்ளைகளுக்கு வந்து வலிமையை கொடுக்குற அரிசியால தான் அது மாப்பிள்ளை சம்பான்னு வந்தது. இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, நேர் சத்து இருக்குது. அதனால நாங்களும் சாப்பிடலாம். டைப்பட்டி ஆக்கள் மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, சாப்பிடலாமன்று இல்லை, நாங்களும் சாப்பிடலாம். நன்றி. நன்றி. ஒரு அருமையான விவசாய ரீதியான காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறது, இதை நிறைய புலம்பெயர் உறவுகள் இந்த காணொலியை பார்த்துருப்பீர்கள். உங்களால் ஒரு சின்ன உதவி ஒன்று இதுக்காக வேண்டி கிடக்கு. எப்படி என்றால், இங்கே வந்து வேலையாக்களை பிடிக்கிறது பெரிய கரைச்சல். ஏனென்றா வராங்க வெட்டு மிஷின் கரைச்சல். இந்த ஒரு இங்கே யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்களா, எங்களோட குடாநாட்டில் பிறப்பு கணக்கில் நெல் செய்கிறேன், வெண்ணிலாம் ஏக்கர் கணக்கில் செய்கிறது. அப்போ மினக்கட்டு அங்கே இருந்து ஒரு சின்ன ஏக்கருக்கோ இல்லை ஒரு 15 பிறப்புக்கு 10 பிறப்புக்கு மினக்கட்டு இந்த சுனாமி என்ற வெட்டு மிஷின் வராது. ஒவ்வொரு ஜிஎஸ் டிவிஷன்லேயும் அட்லீஸ்ட் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக இந்த வெட்டு மிஷின், நாட்டு நடவு மிஷினுகள் இப்படியானதுகளை யாராவது இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு அது ஏதோ
கடன் மூலமாகவோ அல்லது என்ன ரீதியாகவோ மக்களுக்கு இதை கொடுத்து எங்கள்கிட்ட ஜனம் இப்போ லீசிங்கில் மோட்டர் சைக்கிள் எடுக்குது தானே ஒவ்வொரு விஷயங்கள் எடுக்குது ஒரு லேண்ட் மாஸ்டர் எடுக்கலையா அதே மாதிரி இந்த விஷயங்களை எடுத்து இந்த மக்களுக்கு இதை ரொட்டேட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் உண்மையாக வீசி விதைப்பு வந்து ஒரு செலவு கூடின மெதட்டும் ஏமான அழிவு. அதால் 1 கிலோவை நீங்கள் விதைச்சிங்கன்னா ஒரு 200 கிராம் முளைக்குது. ஒரு அமைச்சம் நெல் அதை தின்றுடும், குருவி தின்னும், புறா வந்து பொறுக்கும். அது மட்டும் இல்லை எறும்பு தின்றுடும். வெக்கைக்கு முந்தி புழுதியிலானே போடுறது, புழுதி போட்டால் வெக்கைக்கு நெல் அவிஞ்சு முளைக்காது. அப்படி பார்க்க நாட்டு நடவு உண்மையாக ஒரு பெஸ்ட்டான மெத்தட். ஆனால் எங்களுக்கு அதுக்குரிய எல்லாரும் அதுக்கு மாறையில்லை. அதான் இப்போ உள்ள பெரிய சேலஞ்ச். எங்கள்கிட்ட ரஜிதன் மாதிரியான நாட்கள் எல்லாம் நின்று போராடுறது இதுக்கு தான். நிறைய பேர் அதுக்கு மாறினா ரஜிதன் சொல்கிற மாதிரி இந்த நெல்லை ஏற்றுமதி செய்கிற நாடுகள் முழுக்களும் வந்து நாட்டு நடவுக்கு மாறிட்டுது. இறக்குமதி செய்கிற ஆக்கள் தான், வேறு ஆக்களில் தங்கி இருக்கிறாக்கள் தான் போட்டு இந்த வீசி விதைச்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்படியான உபகரணங்களை கொள்வனவு செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டாலாம் முழு வருத்தமும் எங்களுக்கு மண்டையை கழுவப்பட்டிருக்குது. இதுதான் நெல்லம், இதில் ரைஸ் கிண்டி சாப்பிட்லாம், போடலாம், அதெல்லாம்ட்டு சாப்பிட வேண்டாம்ட்டு நான் சொல்லல. ஆனால் நாங்கள் எங்களோட பழைய இனம் கருப்பு கவுனி என்று இங்கே பேரே தெரியுமா ஒரு யகன பேருக்கு. மாப்பிள்ளை சம்பா என்ன மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை மாதிரி கொடுக்குறது அதான் அந்த சின்ன குட்டியை விளக்கம் சொல்லிச்சுது. உண்மையான ரீசனே அதுதான் என்று சொல்லி அப்போ பலமான சாப்பாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு முழு வருத்தத்தையும் வச்சுருக்கிறோம். ஸோ ஒரு மக்களுக்கு சுகநலம் சார்ந்து நல்லது நடக்க வேணும் என்று நினைக்கிற சராசரி மனிதனாக இந்த உதவியை நீங்கள் செய்யுங்க. வேறு ஆக்கள் நிறைய மக்களுக்கு இந்த சொசைட்டிகளுக்குள்ளால் இந்த ஹெல்ப்புகளை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு ஜிஎன் டிவிஷனுக்கு ஒன்று அது இருக்க வேணும். இந்த காணொலியை எவ்வளோ தூரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நார்மலாக வெளிநாட்டாக்கலண்டா ஒரு வித்தியாசமான பிம்பம் இருக்கும். இந்த அக்கா வந்து வெளிநாட்டில் இருந்து வந்தாலும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமோ படமோ இல்லாமல் நின்று களத்தில் நின்று தோட்டம் செய்து பிள்ளைகளுக்கு அந்த அனுபவங்களை படிப்பிச்சு இப்போ நீ அந்த பிள்ளைகள் போய் நல்ல எக்ஸ்போஷர் கனடாவில் போய் எந்த சவால்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வெள்ளமையை வளர்த்து அவக்கும் பாராட்டுகளை கூறி அவனுடைய இந்த ஒத்துழைப்புகளுக்கு எல்லாவற்றுக்கும் உதவியாக நிற்கிற இந்த பிரபஞ்சம் அவருடைய கணவன் எல்லாருக்குமே உண்மையிலே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறி தமிழ் எந்திரன் சுட்டி தளத்திலேருந்து நான் இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்ள போகிறேன். மறக்காமல் இந்த காணொலியை எல்லாருக்கும் பரப்பி விடுங்க. கனடாவில் இருந்து ஒரு பொம்பளை வந்து இப்படியெல்லாம் செய்யுது, அது செய்கிறா, கருப்பு கவுனி அரிசி விதைக்கிறா, மாப்பிள்ளை சம்பா விதைக்கிறா, மண்புழு உரம் செய்கிறா. அப்போ நாங்களும் ஏதாவது நல்லது இந்த சொசைட்டிக்கு செய்ய வேணும் என்று நிறைய வெளிநாட்டு ஆக்கள் மோட்டிவேட் ஆகணும், இங்கே இருக்கிற ஆக்களும் மோட்டிவேட் ஆகணும். நாங்கள் இந்த பழைய இனங்களை விட்டுட்டு பழைய கூடாததை விட்டுட்டு நல்லதுக்கு திரும்ப வேணும் என்று நம்பி இந்த பிரபஞ்சத்திட்டையும் இந்த பொறுப்பை நான் கையளித்து இந்த காணொலியிலேருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் தமிழ் எந்திரனை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களோட கருத்தையை மறக்காமல் சொல்லி காணொலியையும் லைக் செய்து விடுங்க. நன்றி, வணக்கம்.